வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் இது ரெண்டையும் சேர்த்து நீண்ட நாட்கள் விடுமுறை விட்டுருக்காங்க. அதனால் நாம் இந்த நீண்ட நாட்கள் விடுமுறையை கொண்டாட தாய்லாந்தில் பேங்காக்லேருந்து கிராமத்துக்கு போகிறோம். இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசான்னா அது வந்து நார்த் ஈஸ்ட் ஆங்கிலத்தில். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த அழகிய மலைகள் அதையெல்லாம் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம அந்த நகரத்துலேருந்து கிராமத்துக்கு போகிற வழியில் பலதரப்பட்ட விவசாய நிலங்களை பார்த்தோம், தோட்டங்களை பார்த்தோம், அழகழகான அந்த கார்டன் எல்லாத்தையும் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோப்புரி அப்படிங்கிற வழியாக தான் இப்போ நாங்கள் போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லோரும் போகிற வழியில் போனால் போக்குவரத்து நெரிசல், அதாவது டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வேறு ஒரு வழியில் போகிறோம். அதனால தான் சாலை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா எள்ளு வயல். இங்கே கொஞ்சம் நீர் குறைவாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன், நீர் வளம். அதனால் எள்ளு விதைச்சிருக்காங்க. இதுதான் எனக்கு வந்து முதல் தடவை தாய்லாந்தில் எள்ளு வயலை பார்க்குறது. ஸோ நம்ம அந்த எள்ளு வயலை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு மண்ணோட நிறம் வந்து மாறி, அதாவது எள்ளு வயல் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியான இடம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நிலங்கள். அதே இந்த எள்ளு வயலை தாண்டி நம்ம பார்க்கும்போது மண் வந்து திடீர்னு கருப்பு நிறமாக மாறி இருந்துச்சு. அந்த கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய மண்ணில் வந்து என்ன விதைச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி தோட்டம். சூரியகாந்தி விதையில் வந்து எண்ணெய் எடுக்கலாம், விதையை வந்து பதப்படுத்தி அதையும் விற்கலாம். ஸோ அந்த மாதிரி சூரியகாந்தி தோட்டத்தையும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் நிறையா பேர் வந்து அந்த சூரியகாந்தி தோட்டத்தில் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி நிறையா பேர் நின்றாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப தூரம் போகிறதுனால நாங்கள் வந்து அந்த சூரியகாந்தி தோட்டத்தில் நிற்காமல் அப்படியே போகும்போது வண்டியில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விடயங்கள் வந்து நான் போகும்போது பார்த்தேன். அதை தான் அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து 300 கிலோமீட்டர் தொலைவு வந்திருக்கோம். நம்ம கிளம்புனது மத்தியானம் 1 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 7:55 8 மணி ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் கேஸ் ஸ்டேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பெட்ரோல் பங்க் அப்படி சொல்லுவோம், இங்கே வந்து கேஸ் ஸ்டேஷன். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும், பெட்ரோலு, டீசலு. தாய்லாந்தில் பெட்ரோல் டீசல்லே வந்து பல வகை இருக்குது, எல்லாமே கிடைக்கும். கேஸும் கிடைக்கும். இந்த கேஸ் சிலிண்டரில் ஓடுதில்ல வண்டி, அந்த வண்டிக்கு கேஸும் கிடைக்கும். அதனால் இங்கே தாய்லாந்தில் வந்து கேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்திருக்க கேஸ் இந்த பிராண்டு நம்ம ஊரில் இருக்குல்ல, இந்தியன் ஆயிலு அந்த மாதிரி இருக்குல்ல, பாரத் அந்த மாதிரி உள்ளதில். இலங்கையில் பார்த்திங்கன்னா சிலோன் அந்த மாதிரி நிரப்பு நிலையம், சிலோன் நிரப்பு நிலையமோ லங்கா நிரப்பு நிலையம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பிடிடி. இங்கே தாய்லாந்தில் அந்த பிடிடிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அங்கே தான் இப்போ வந்து நம்ம இருக்கோம். விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லோரும் நகரத்தில், அதாவது பேங்காக் நகரத்துலேருந்து கிராமத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்படியே நீங்கள் பார்க்கலாம், வழி எங்கும் ஒரே காரு, மக்கள், வழி முழுவதுமே ஒரே பிஸியான இருக்குது. இன்றைக்கி ரோடு சாலை முழுவதுமே ரொம்ப பிஸியாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 7-Eleven. நம்ம அப்படியே போயிட்டு ஏதாவது இரவு சாப்பாடு சாப்பிடணும். மணி இப்போ 8 மணி ஆயிடுச்சு. இங்கே வந்து இந்த பிடிடி கேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, இவங்க தான் வந்து இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து நீங்கள் கடை வைக்கணும் அப்படின்னா இவங்க கிட்டே தான் பேசணும், அவங்க தான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. இங்கே சின்ன சின்ன கடைகள் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள் 7-Eleven எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் மொத்த ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிடி. ஓகேங்களா? இங்கே வந்து இந்த மாதிரி பிடிடி கேஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கழிவறையை பயன்படுத்திக்கலாம். சாப்பிட்றதுனா இங்கே விசிட்டு கடைகளில் சாப்பிட்லாம். சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு கடைகளும் இருக்கும். சரிங்களா? நம்ம ஊர்லேயும் வந்து பெட்ரோல் பேங்க்கில் வந்து கழிவறை இலவசம் தான். ஆனால் இந்த கவர்மெண்ட் பஸ் நிப்பாட்டுவாங்க பாருங்கள் ஒரு இடம், விற்கிற வண்டி இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ் நிப்பாட்டுவாங்கள்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு பிடுங்குவாங்க. காசு பிடுங்கினாலும் சுத்தமாக இருக்காது, அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும். எதுக்கு தான் அந்த காசு வாங்குறாங்கன்னே தெரியாது. அது ஒரு இரவு கொள்ளை, வழிப்பறி கொள்ளை. சரி வாங்க, நம்ம போய் ஏதாவது சாப்பிட்லாம் 7-Elevenல. இருக்கும். எவ்வளோ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்குது பாருங்கள், எல்லாம் உடனே சாப்பிட்றது.
சுடுதண்ணியை ஊற்றி அப்படியே ஒரு 5 நிமிஷத்துல குடிக்கலாம். விலைகள்லாம் போடுறாங்க பாருங்கள். 2 வாங்கினீங்கன்னா 24 தாய்லாந்து பார்த்தோம். ப்ரொமோஷன் இருக்குது. எல்லாம் சைனீஸ் நூடுலு, கொரியன் நூடுல்ஸ், ஜப்பனீஸ் நூடுல்ஸ் எல்லாமே கிடைக்கும் தாய்லாந்தில். இது எல்லாமே இந்த ஃபுல்லு ரேக்கும் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் தான். அப்பா எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். எல்லாம் போர்க்கு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, எக்கு இந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை, முந்திரி பருப்பு, அப்புறம் இந்த பச்சை கலரில் இருக்கும்ல பீன்ஸு, பட்டாணி, பச்சை பட்டாணி, இந்த மாதிரி ஐட்டங்கள். இதில் தாய்லாந்தில் நான் ஒன்று வியப்பாக பார்த்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, இது நிலக்கடையில் வந்து கருவாடு, பட்டை மிளகாலாம் போட்டிருக்கு பாருங்கள். இது நான் சாப்பிட்டதில்லை, ஆனால் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் வியப்பாக இருக்கும். டோங் கார்டன் அப்படி சொல்லிட்டு பாருங்கள். பீனட்ஸ் மிக்ஸ்டு ஆன்சோவி, கருவாடு மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ வகையான பீன்ஸ் இருக்குது பாருங்கள். பீன்ஸு, கடலை, முந்திரி பருப்பு. இதான் முந்திரி பருப்பு. இந்த ரேக்கு ஃபுல்லாமே அந்த மாதிரி நட்ஸு, சீட்ஸு, சூரியகாந்தி விதை பாருங்கள். சூரியகாந்தி விதை இந்த எல்லாமே நட்ஸு, சீட்ஸு. சூரியகாந்தி விதை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரோசன் ஃபுட்டு. இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடக்கூடாது, ஆனால் என்றைக்காவது சாப்பிட்லாம். அதே மாதிரி நீங்கள் தாய்லாந்துக்கு சுற்றி பார்க்க வர்றீங்கல்ல, அந்த நாள்லையும் சாப்பிட்லாம். ஏன்னா நீங்கள் பணத்தை மிச்சம் பண்ணுறதுனா எல்லா நேரமும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டிங்கன்னா அதிகமாக செலவாகும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும், கொஞ்சம் காசும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இதையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாம் ஃப்ரோசன் ஃபுட்டு. சும்மா 2-3 எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மீன், ஸ்டிர் ஃப்ரைடு பேசில் சிக்கன். சாரி, இது வந்து ஃபிஷ், சாரி சிக்கன். இது வந்து பார்த்திங்கன்னா கிராப்பு, நண்டு ஃப்ரைட் ரைஸு. இந்த மாதிரி இது நீங்கள் எல்லாம் 40-50 பார்த்து தான் வரும். வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணலாம். இது வந்து ஸ்டிர் ஃப்ரைடு ஸ்வீட் பேசில் சிக்கன். இதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும், காசும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு டைம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா 300-400, குறைஞ்சது 250-300 செலவாகும். இதுன்னா 40-50 பார்த்துலேயே முடிச்சிடலாம். இது வந்து ஸ்டிர் ஃப்ரைடு சைனீஸ் கேல் அண்ட் போர்க்கு. பன்றி கறி சாப்பிட்றவங்க முயற்சி பண்ணலாம், இல்லைனா நீங்கள் சிக்கன், ஃபிஷ் இது மாதிரி சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் ஃப்ரோசன் ஃபுட்டு. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கேயும் அதே தான். கொரியன், சைனீஸ், ஜப்பனீஸு எல்லா வகையான உணவும் இங்கே இருக்கும். அதே மாதிரி வெஸ்டர்ன் ஃபுட்டு, அதாவது இந்த பர்கர் அந்த மாதிரி வேணும்னா அதுவும் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக பர்கர். 30-40 பாத்துக்கெல்லாம் அருமையான பர்கர் கிடைக்கும் தாய்லாந்தில். இதுவும் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். சரிங்களா? நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வாங்கியிருக்கேன். நண்டு ஃப்ரைட் ரைஸ், கிராப் ஃப்ரைட் ரைஸு நல்லாயிருக்கும். 47 பாத்து. 47 பாத்துக்கு எப்படி இருக்குது பாருங்கள். பேக்கிங்கு எல்லாமே. இப்போ நம்ம அங்கே பில்லு போடுற இடத்துல இதை கொடுத்தோன்னா உடனே நம்மளுக்கு சூடு பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே சாப்பிட வேண்டியதான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குடிநீர், மில்க்கு, அப்புறம் இந்த ஜூஸ் வகைகள். இதுலேயும் பார்த்திங்கன்னா பியூட்டி ட்ரிங்க் எல்லாம் பாருங்கள். பியூட்டி ட்ரிங்க்ஸ், அழகு குடிநீராம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் கொரியா அந்த மாதிரி தான். கொரியா, ஜப்பான் இந்த மாதிரி பாருங்கள். பியூட்டி ட்ரிங்க்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. பிங்க் கலர் இந்த மாதிரி. தண்ணீர் வந்து தாய்லாந்தில் முதன்மையான ஒரு இது என்ன சொல்கிறது, தொழில் மாதிரி பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. இலவச குடிநீருங்கிற பேச்சே இல்லை. எங்கேயாவது ஒரு சில இடங்களில் தான் இலவச குடிநீர் கிடைக்கும். மற்றபடி எல்லாம் இங்கே தண்ணீர் வந்து பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. 100% பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. மிகவும் வருத்தத்துக்குரிய ஒன்று. ஆக்சுவலாக இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, அப்படியே அங்கங்கே தெரியாமல் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ நாட் அலவுட் இன்சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவிச்ச முட்டையை ஃப்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி விற்பாங்க. நம்ம வேணும்னா வாங்கி அப்படியே உடச்சி சாப்பிட வேண்டியதான். அவிச்ச முட்டை, கோழி முட்டை. நான் கூட இதை சூடு பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். அப்படியே ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. விலை பார்த்திங்கன்னா 11 தாய்லாந்து பார்த்து.
அவிச்ச முட்டையே முதல்ல 2 நாள் 3 நாள் கழிச்சு சாப்பிடக்கூடாதும்பாங்க. நம்ம பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறாங்க தாய்லாந்தில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்கின நண்டு ஃப்ரைட் ரைஸு, கோழி முட்டை. ஸோ வாங்க இப்போ நம்ம சாப்பிட்லாம். என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஸோ இப்போ வந்து நம்ம முட்டை கிராப் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. சாப்பாடு சூப்பராக இருக்குது, ஆனால் முட்டை ஜில்லுன்னு இருக்குது மகளே. யம்மி. நீங்கள் தாய்லாந்து வரும்போதும் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து வாகனத்தை ஓட்ட போகிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் தொலைவு நம்ம போகணும். சரி வாங்க நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன். 2 மணி நேரத்துக்குள்ளே 1 to 2 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ வாங்க பயணத்தை தொடருவோம். காலை வணக்கம் நண்பர்களே. இரவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்ந்தது 10:30 மணி. சரியான குளிர். பேங்காக்கு வந்து ஒரு நகரம் இல்லையா, அங்கே விட இங்கே வந்து குளிர் அதிகம். ஏன்னா அது வந்து கிராமம், மலைப்பகுதி. இது வந்து லாவோஸ் பார்ட்ரு, மலைப்பகுதி, வயல்காடு இந்த மாதிரி இருக்கிறதுனால குளிர் கொஞ்சம் அதிகமாகவே இங்கே உணர முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம காலை சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஈசான்னா நான் ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியிருப்பேன். தமிழில் வந்து ஈசானி மூலைன்னு சொல்லுவோம்ல. ஈசானி மூலைன்னா நார்த் ஈஸ்ட்டாக தமிழில் ஈசானி மூலையுமோ அதே தான் தாய் லாங்குவேஜ்லையும். நார்த் ஈஸ்ட்டை வந்து தாய் லாங்குவேஜில் ஈசான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அதே பொருள் அதே சொல், ஈசான் அப்படிம்பாங்க. ஸோ அந்த நார்த் ஈஸ்ட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இன்றைக்கி வந்து காலை உணவு நம்மளுக்கு ஒரு தாய்லாந்து தாய் ஃபேமிலி நார்மல் தாய் ஃபேமிலியில் என்ன காலை உணவு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள், காய்கறிகள், அப்புறமா பார்த்திங்கன்னா மஷ்ரூம்னா காளானும் காய்கறியும் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி இருக்குது. இதில் மீட்டே கிடையாது, ஃபுல்லாக காய்கறி மட்டும்தான். சைவம், சுத்த சைவம் இது. இது பார்த்திங்கன்னா இதுன்னு சொல்லுவோம்ல, சாஸு மாதிரி. ஆனால் சாஸு கிடையாது, பச்சை மிளகாய் அப்புறம் சிவப்பு மிளகாய் எல்லா மிளகாயும் போட்டு அதில் அந்த தூள் போட்டு ஒரு இது ரெடி பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், இறாலை வந்து அப்படியே என்ன சொல்கிறது, பார்பிக்யூ பண்ண மாதிரி இருக்குது. சரிங்களா? இதை அப்படியே அந்த தோலை பிச்சிட்டு இந்த சாஸில் அப்படியே ஒரு முக்கி லைட்டாக சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதுதான் நம்மளுடைய காலை சாப்பாடு. இப்போது இறால் சைஸு பாருங்கள் எத்தனை தண்டி இருக்குன்னு. ரொம்ப தாய்லாந்தில் இருக்கக்கூடிய இறால் நல்லா சுவையாக இருக்கும். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இறால். ஸோ இதுதான் நம்மளுடைய காலை சாப்பாடு. ஸோ எப்படி காலை சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சிட்டுக்குருவி பாப்பா என்ன பண்ணுதுன்னா தூங்குது, காலையிலே தூங்கிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? சரியான குளிர் வேறு இங்கே. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து லாங் ஹாலிடே இல்லை, நியூ இயருக்கு வந்து தாய்லாந்தில் லாங் ஹாலிடே. அதனால் இன்னும் ஒரு 4-5 நாள் இங்கே தான் இருப்போம். இங்கே தான் அடுத்த வீடியோ ஃபேமிலி ரிலேட்டடாக, இந்த வில்லேஜ் ரிலேட்டடாக இது மாதிரி வீடியோ தான் அடுத்தடுத்து வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பட்டே ஆறாது இப்போ பட்டே ஆறாது இப்போ பட்டே ஆறாது
ம்.